बाद आज से 2 दिन के बाद मैं सीएम की कुर्सी से इस्तीफा देने जा रहा हूं और मैं तब तक सीएम की कुर्सी पे नहीं बैठूंगा जब तक जनता अपना फैसला ना सुना दे. Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். காங்கிரஸ் பிஜேபியை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பெரிய அரசியல் கட்சி எதுவென்றால் அது ஆம் ஆத்மி கட்சி என்று எடுத்து காட்டுகிறார்கள். ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி லிக்கர் ஸ்கேமில் கைது செய்யப்பட்டார். அவருக்கு பெயிலும் கிடைத்து விட்டது. கைது செய்யப்பட்ட அடுத்த நிமிடத்திலிருந்தே எதிர்கட்சியான பிஜேபி தொடர்ந்து ஒரு கோரிக்கை எடுத்து வைக்கிறார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் சீஃப் மினிஸ்டர் பதவியிலிருந்து ராஜினாமா கொடுக்க வேண்டும். ஆனால் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டுமல்ல, ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த அனைத்து நபர்களுமே ஒரே குரலில் கொடுத்த பதில், அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்து கொண்டே டெல்லியை நடத்துவார். சீஃப் மினிஸ்டருக்கான அனைத்து பணியுமே சிறையிலிருந்தே நடத்துவார். 2024 ஆண்டு லோக்சபா தேர்தல், அதுவும் சிறையில் இருந்து கொண்டே அங்கிருந்து நடத்தி பார்த்தார். ஒரு இமோஷனல் மெசேஜ் எடுத்துக்காட்டப்பட்டது. அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் அடைக்கப்பட்டதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் பிஜேபியின் சதி திட்டம். அப்படி நீங்க ஆம் ஆத்மி கட்சிக்கு ஓட்டு போடவில்லை என்றால் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வர மாட்டார், மக்கள் தோற்று போவார்கள். ஆம் ஆத்மி அதாவது ஒரு சாதாரண மக்களுக்காக உருவான கட்சி 2012 ஆண்டு அக்டோபர் 2 அண்ணா ஹசாரே போராட்டத்திற்கு பின்பு ஒரு அரசியல் கட்சி ரூபத்தில் வெளிவந்ததுதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் பெயில் கிடைத்த அடுத்த நிமிடமே அவர் எடுத்த ஒரு மிகப்பெரிய முடிவு, நான் இதற்கு மேல் சீஃப் மினிஸ்டர் பதவியில் அமர மாட்டேன். என்னை மீண்டும் ஒரு முறை மக்கள் நேரடியாக தேர்வு செய்யாத வரை நான் இந்த சேரில் அமர மாட்டேன். மக்கள் பாராட்டுகிறார்கள். சீஃப் மினிஸ்டர்னா இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை பற்றி நீங்க புரிந்து கொண்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இது காங்கிரஸ் பிஜேபி போன்று 3வது கட்சியாக உருவாகிவிட்டது. எப்படி காங்கிரஸ் தலைமை இருக்கிறதோ, எப்படி பிஜேபி தலைமை இருக்கிறதோ, அதே போன்றுதான் அரவிந்த் கெஜ்ரிவாலும் நடந்து வருகிறார். எப்படி என்று நீங்க பாருங்கள். அனைத்து நபர்களுமே கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, இதே நபர்தான் நான் சிறையில் இருந்து கொண்டே இந்த ஆட்சியை நடத்துவேன் என்று கூறினார், அடம்பிடித்தார். இன்னைக்கு வெளியில வந்த உடனேயே நான் சீஃப் மினிஸ்டர் பதவியிலிருந்து ராஜினாமா கொடுக்கிறேன் என்று ஏன் கூறுகிறார்? எதற்காக இந்த ராஜினாமாவை அவர் கொடுத்தார்? நேற்று 4 மணி அளவில் டெல்லியின் எல்ஜியை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டார். அதிஷி புதிய சீஃப் மினிஸ்டராக பதவியும் பெற்றுவிட்டார். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு அந்த கோர்ட் ஆர்டரை முதலில் பார்க்க வேண்டும். அந்த கோர்ட் ஆர்டர் தான் இதற்கான மிக முக்கியமான காரணம். 2 காரணங்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான காரணம் கோர்ட் ஆர்டர். அரவிந்த் கெஜ்ரிவால் மேடை ஏறி பேசும்போது நான் ராஜினாமா கொடுக்கிறேன் என்று கூறிய போது மக்கள் பாராட்டினால் கூட அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சியை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். கோர்ட்டோடைய ஆர்டர் என்ன கூறுகிறது? Arvind Kejriwal is not allowed to visit the office of Chief Minister or the Delhi Secretariat. Arvind Kejriwal Chief Minister ஆஃபீஸ்க்குள்ளேயும் போகக்கூடாது, செக்ரட்டரியேட்டுக்கும் போகக்கூடாது. இந்த கேஸை பற்றி எங்கேயுமே எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கக்கூடாது. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகாமல், செக்ரட்டரிக்கு போகாமல் எப்படி இந்த மாநிலத்தை நடத்துவார்? அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. 2வது மிக முக்கியமான இஷ்யூ என்னவென்றால், லெப்டினன்ட் கவர்னர் அவரிடம் ஒவ்வொரு ஃபைலையும், அதாவது டெல்லி அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் எல்ஜியோட ஆஃபீஸிற்கு போய் அவருடைய அப்ரூவல், அவருடைய கையெழுத்து இல்லாமல் நீங்க எந்த விதமான பாலிசியும் கொண்டு வர முடியாது. He shall be bound by the statement made on his behalf that he shall not sign official file unless it is required and necessary for obtain clearance approval of Lieutenant Governor of Delhi.
அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் கையெழுத்து போடக்கூடிய ஒவ்வொரு ஃபைலும் எல்ஜி டேபிளில் அப்ரூவலுக்கு போகும். அவர் அந்த அப்ரூவலை கொடுத்தால் மட்டும்தான் அந்த ஃபைலே பாஸ் ஆகும். கடந்த வரலாற்றில் எடுத்து பார்த்தீர்கள்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வர்சஸ் பிஜேபி, அரவிந்த் கெஜ்ரிவால் வர்சஸ் எல்ஜி. அதாவது டெல்லி அரசாங்கம் எந்த காரியத்தை தொட்டாலும் அதற்கு தடங்களாக இருக்கக்கூடிய நபர் யார் என்றால் எல்ஜி. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் போடக்கூடிய ஒவ்வொரு கையெழுத்து ஃபைலும் அந்த டேபிளில் போனால் என்ன நடக்கும்? அவரால் எதுவுமே நடத்த முடியாது. சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ் நீங்க போகக்கூடாது, செக்ரட்டரியேட் நீங்க போடக்கூடாது, நீங்க எந்த விதமான கையெழுத்தையும் போடக்கூடாது, நீங்க பாலிசிஸ் கொண்டு வரக்கூடாது. அப்போ எதற்காக சீஃப் மினிஸ்டர்? இதையெல்லாம் பார்த்தது மட்டுமல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்த பல்வேறு முடிவுகள், அதை ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த ப்ராப்ளமேட்டிக் கண்டிஷன் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் நான் ரெசிக்னேஷனை கொடுக்கிறேன் என்று கூறிய அந்த அனௌன்ஸ்மெண்ட். இது மக்களுக்காக செய்த தியாகம் என்று நீ நினைக்க வேண்டாம், அல்ல அரசியல் முடிவிற்காக மாற்றத்திற்காக அவர் செய்த ஒரு தியாகம் என்றும் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி திட்டத்தின் 2 விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றேன். அப்படி ஒருவேளை அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஃபைல் எல்ஜி டேபிளுக்கு போனால் அவர் அதற்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டார். அப்படி அந்த ஃபைலை பாஸ் செய்து விட்டாலும் அதை எப்படியாவது தடை செய்யக்கூடிய வேலையை தான் லெப்டினன்ட் கவர்னர் செய்வார். இந்த இடத்தில் தான் அதிஷி மர்லீனா அவருடைய பெயர் வெளிவருகிறது. அதிஷி மர்லீனாவை பற்றி நீங்க பார்க்கும்போது எந்த அளவில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய விசுவாசியாக இருந்தார், இப்போ புதிய சீஃப் மினிஸ்டராகவும் பதவியேற்று விட்டார். கோர்ட்டுடைய ரெஸ்ட்ரிக்ஷன் தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த முடிவிற்கான காரணம் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆனால் இதையும் தாண்டி ஏன் அதிஷி வந்தார், எதற்காக மற்ற தலைவர்கள் வரவில்லை, அதையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்தவரையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஷார்பெஸ்ட் பொலிட்டிஷியனாக நான் அவரை பார்க்கிறேன். 2012ஆம் ஆண்டுக்கு முன்பு நீங்க பார்க்கும்போது இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் என்கிற ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட் நடந்தது. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஸ்டர் மைண்ட் யார் என்றால் அது அரவிந்த் கெஜ்ரிவால் தான். அண்ணா ஹசாரே வெறும் முகம் மட்டும் தான் இருந்தார், ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அனைத்து ஸ்ட்ராட்டஜியுமே பிளான் செய்த நபர் அரவிந்த் கெஜ்ரிவால். ஒரு நேர்மையான தலைவர். அவருடைய ஒரு வேகனார்ல தான் போயிட்டு வருவார், ஒரு ஹாஃப் ஸ்வெட்டர் போட்டிருப்பார், ரொம்பவே சாதாரணமாக தெரியக்கூடிய நபர். கடந்த 12 ஆண்டுகளில் எந்த விதமான மாற்றத்தை அவருடைய கட்சி பார்த்தது, அவருடைய பர்சனாலிட்டி மாற்றங்கள் நடந்தது, அனைத்தையும் நீங்க பார்த்தீர்கள்னா சிம்பிள் ஆஃப் ஆன்டி கரப்ஷன், குட் கவர்னன்ஸ் எடுத்து வைத்தார். இந்த ஆன்டி கரப்ஷன் அண்ட் குட் கவர்னன்ஸ்க்கு முன்னாடி நீங்க பார்க்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு நேர்மையான சீஃப் மினிஸ்டராக பார்க்கப்பட்டார். ஆனால் காலப்போக்கில் என்ன நடந்தது? அவர் மீது வந்த அலிகேஷன் வெறும் டெல்லி லிக்கர் ஸ்கேம் மட்டுமல்ல, இதை தாண்டியும் பல்வேறு இருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய எலெக்ஷன் கேம்பெயினை நீங்க பார்த்தீர்கள்னா சிறையில் இருக்கும்படி அந்த போஸ்டர் பிரச்சாரங்களை நடத்தி வந்தார்கள். நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது என்று கூறினார்கள். ஆனால் நான் ஏற்கனவே கூறியபடி எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு ஷார்பெஸ்டான லீடர் என்று நான் ஏன் கூறினேன் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு இமேஜ் சென்ட்ரிக்கான பர்சனாக இருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் கையில் அந்த சென்டர் கமாண்ட் இருக்கும் என்று நினைக்கக்கூடிய நபராக இருக்கிறார். அதுவும் இதற்கான ஒரு மிகப்பெரிய காரணம். அவருடைய பாப்புலாரிட்டி தரைமட்டமானது அவரே பார்த்திருக்கிறார். அதாவது 2024 லோக்சபா எலெக்ஷனில் ஒரு இமோஷனல் கார்டை எடுத்து வைத்ததற்கு பின்பு கூட டெல்லியில இருக்கக்கூடிய 7 சீட்டுகளிலிருந்து ஒரு இடத்தை கூட ஆம் ஆத்மி கட்சியால் பிடிக்க முடியவில்லை. ஒட்டுமொத்தமாகவே வாஷ் அவுட். 7க்கு 7 சீட்டுமே அங்க போனது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதானமான 2 கட்சிகள் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி. காங்கிரஸ் தன்னுடைய சென்ட்ரலைஸ்ட் பவரை தொடர்ந்து உருவாக்கி வந்தது. சென்ட்ரல் கமாண்ட் என்ன கூறுகிறதோ அதைத்தான் ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், மற்ற தொண்டர்கள் அனைவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். 1980ஆம் ஆண்டு பிறந்ததுதான் பிஜேபி. இல்லை நாங்க சென்ட்ரலைஸ்ட் கட்சி எல்லாம் கிடையாது, நாங்க ஒரு டெமோக்ராட்டிக் முறையில் வெளிவரக்கூடிய கட்சி, நாங்க சென்ட்ரல் பவர், ஒரு குடும்பத்தின் கையில் எந்த விதமான கமாண்டையும் கொடுக்க மாட்டோம், அனைத்து நபர்களுமே நாங்க முடிவெடுக்கக்கூடிய விஷயம்தான் என்று கூறி மக்களுக்கு முன்பு வந்து ஓட்டு கேட்ட கட்சி தான் பிஜேபி.
காலப்போக்கில் முக்கியமாக 2014ஆம் ஆண்டு நீங்க பார்த்தீர்கள், அதற்கு பின் நீங்க பார்த்தீர்கள்னா காங்கிரஸ் பிஜேபி ஒரு காயினுடைய 2 பக்கங்களாக மாறிவிட்டார்கள். அதாவது எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸுடைய அந்த சென்ட்ரலைஸ்ட் பவரை தாண்டி அதைவிட இன்னும் ஸ்ட்ராங்காக பிஜேபி அதே விஷயத்தை எடுத்து வைக்கிறது. அனைத்துமே என்னுடைய கையில் மட்டும்தான் இருக்க வேண்டும். இந்த இடத்தில் தான் 2012ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சி மாற்றம் என்கிற பெயரில் வெளிவருகிறது. நாங்க டெமோக்ரஸியை கையில் எடுக்கிறோம், நாங்க கரப்ஷனை முறிப்போம், இந்த நாட்டு மக்களுக்காக நாங்க சேவை செய்வோம். ஒரு ஃப்ரெஷ் ஏர், நீங்க சுதந்திரமாக மூச்சு விடலாம், சுதந்திரமாக நீங்க வாழலாம், எங்களுடைய கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்க. அதை நம்பி மாற்றத்தின் என் பெயரில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஓட்டும் போட்டார். மிகவும் பாப்புலரான அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு எங்க நிற்கிறார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, அதே பிஜேபி காங்கிரஸ் போன்று இவரும் சென்ட்ரல் பவரை தான் விரும்புகிறார். அரவிந்த் கெஜ்ரிவாலை தாண்டி ஆம் ஆத்மி கட்சியில் மூத்த தலைவர்கள் யார், அவரை தாண்டி அந்த கமாண்ட் எங்க இருக்கிறது என்று யாருக்குமே தெரியாது. எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டில். 12 வருஷத்துக்கு முன்பு ஒரு போராட்டத்திலிருந்து, ஒரு புரட்சியிலிருந்து கிளம்பிய ஒரு அரசியல் கட்சியுடைய அந்த படத்தை பாருங்கள். சஞ்சய் சிங், பிரசாந்த் பூஷன், குமார் விஸ்வாஸ், கிரண் பேதி, இது போன்ற பல்வேறு நபர்கள் இந்த கட்சியில் இருந்தார்கள். காலம் கடந்தது. பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ், குமார் விஸ்வாஸ், கிரண் பேதி போன்ற நபர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் என்கிற இந்த விஷயத்தை எதிர்க்க தொடங்கினார்கள். குமார் விஸ்வாஸ் பார்ட்டியிலிருந்து வெளியேறினார். கிரண் பேதி பிஜேபியை ஜாயின் செய்தார். பிரசாந்த் பூஷன் ஒரு ஆக்டிவிசம் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு முறை கலந்து. யோகேந்திர யாதவ் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து வெளியே. அசுதோஷ் என்னுடைய ஜேர்னலிசம் காலகட்டத்தில் நாங்கள் பணிபுரிந்திருக்கிறோம், அவரும் இதில் இருந்தார், அவரும் வெளியேறுகிறார். ஜஸ்ட் லைக் எனி அதர் மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஆம் ஆத்மி பார்ட்டி ஆல்சோ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆஸ் இட் இஸ். காங்கிரஸ் நாங்கள் செக்குலரிசத்தை ஃபாலோ செய்கிறோம் என்று கூறுகிறார்கள், பிஜேபி கம்யூனலிசமை ஃபாலோ செய்கிறோம் என்று கூறுகிறார்கள், ஆம் ஆத்மி கட்சி அங்கிருந்து கொஞ்சம், இங்கிருந்து கொஞ்சம், அங்கிருந்து கொஞ்சம். அதையும் தாண்டி ஃப்ரீ பீஸ், மின்சாரம் இலவசம், தண்ணீர் இலவசம், பஸ் இலவசம், மெடிக்கல் ஃபெசிலிட்டி இலவசம், கல்வி இலவசம், இது போன்ற பல்வேறு நல்ல விஷயங்களும் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அனைத்துமே ஃப்ரீ 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 என்று கூறும்போது ஒரு மாநிலத்துடைய பொருளாதாரமும் ஏதோ ஒரு இடத்தில் சரியும். ஆனால் ஒரு சக்சஸ்ஃபுல்லான 2 டேர்ம்ஸ்களை அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் உருவாக்கி இருக்கிறது. இந்த முறை என்னன்னா, 2024ஆம் ஆண்டு தேர்தல் வரும்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த இமேஜ் சரிந்தது நிச்சயமாக தெரிய வந்தது. அதனால்தான் பிஜேபி மக்கள் ஓட்டு போட்டு பிஜேபி அங்கு தேர்வு செய்தார்கள், ஆம் ஆத்மி கட்சிக்கு ஓட்டு போகவில்லை. 2012ஆம் ஆண்டு, 13ஆம் ஆண்டு, 14ஆம் ஆண்டு எந்த மேஜிக் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய முகத்தை வைத்து டெல்லி மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டார்களோ, இன்னைக்கு அது மாறிவிட்டது. அடுத்த 2 அல்ல 3 மாதங்களுக்கு மட்டுமே ஒரு சீஃப் மினிஸ்டரை கொண்டு வந்து மீண்டும் ஒரு முறை தன்னுடைய இழந்த பாப்புலாரிட்டியை உருவாக்குவதற்காக அரவிந்த் கெஜ்ரிவால் களத்தில் இறங்க போகிறது. இது ஒரு வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜியாகவும் பார்க்கப்படுகிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் இவருடைய முகத்தை தாண்டி, அவருடைய ஹார்ட் ஒர்க்கை தாண்டி, அவருடைய ரிசிக்னேஷன் ஏன் இந்த அளவில் பேசப்படுகிறது என்று நீங்க பார்க்கும்போது, அதிஷி மர்லீனாவை ஏன் அவர் தேர்வு செய்கிறார்? ஏன் சஞ்சய் யாதவ் இல்லையா? ஏன் மணிஷ் சிசோடியா இல்லையா? இது போன்ற பல்வேறு மூத்த தலைவர்கள் அதில் இல்லையா? ஏன் அவர்களை நீங்க தேர்வு செய்யவில்லை? அதிஷியை பொறுத்தவரையில் நீங்க பார்த்தீர்கள், அவர் ஒரு ஃபென்டாஸ்டிக் அட்மினிஸ்ட்ரேட்டர். 2020ஆம் ஆண்டு எம்எல்ஏவாக இருக்கும்போது அதற்கு முன்பு அவரை யாருமே கண்டுகொள்ளக்கூடவில்லை, அவருடைய இம்பார்ட்டன்ஸை யாரும் எடுத்து காட்டவில்லை. 2023ஆம் ஆண்டு அவர் மினிஸ்டராக பதவியேற்கிறார், 2024ஆம் ஆண்டு சீஃப் மினிஸ்டர். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்தவரையில் அவர் ஒரு ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர் மட்டும்தான். இப்போ ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாம் இன்டர்ஃபியர் எல்லாம் பண்ண மாட்டார், அவர் ஒரு இண்டிபெண்டான சீஃப் மினிஸ்டர். அதிஷி மர்லேனா ஒரு இண்டிபெண்டாக தான் வேலை பார்ப்பார் என்று கூறியிருக்கிறார்கள். இது ஒரு முட்டாள்தனமான விஷயம்.
ரெப்யூட்டட் ஷார்ப் கிளியர் ஹெடட் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தால் கூட அதிஷி மார்லேனா ஒரு ஸ்டாம்ப் பேப்பராக மட்டும்தான் செயல்படுவார். காரணத்தை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் ஆசைப்படுவது மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானாவுடன் ப்ரீ எலெக்ஷன் நடக்க வேண்டும் என்று. எலெக்ஷனை ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடியே நீங்க நடத்தி விடுங்கள் என்று. அப்படி நடந்தால் நவம்பர் மாதமே அங்க தேர்தல் வந்துவிடும். இன்னும் என்ன, செப்டம்பர்ல இருக்கிறோம், அக்டோபர், நவம்பர் 2 மாதம் தான் அதிஷி மார்லேனா சீஃப் மினிஸ்டர் பதவியில் இருப்பார். மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டால் மீண்டும் ஒரு முறை அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியின் சீஃப் மினிஸ்டர். இல்ல எப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் என்று நீங்க பார்த்தீர்கள் கூட மார்ச் மாதத்தில் டெல்லியில் எலெக்ஷன் வரும். அப்போ இன்னும் ஒரு 4 மாதம் எக்ஸ்டென்ஷன். 5 அல்ல 6 மாதத்துக்கு மட்டும்தான் அதிஷி சீஃப் மினிஸ்டராக இருக்க முடியும். அதை தாண்டி கிடையாது. இந்த 5 மாத சீஃப் மினிஸ்டருக்காக எந்த அளவில் ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளானை தீட்டுகிறான்னு பார்த்தீர்கள். அதற்கு பின்னாடி ஒரு காரணம், அவர் இழந்து நிற்கக்கூடிய அந்த பாப்புலாரிட்டியை மீண்டும் ஒருவரை கெயின் செய்ய வேண்டும் என்று. எந்த சக்சஸ் ரேட்டை வைத்து 2012ஆம் ஆண்டு ஆம் ஆத்மி கட்சி மக்கள் மத்தியில் வந்ததோ, ஒரு மாற்றம் என்கிற பேரில் வந்ததோ, ஒரு புரட்சியிலிருந்து நாங்கள் கிளம்பி வெளிவந்த மக்களுக்கான கட்சி என்று எடுத்துக்காட்டினார்களோ, அதே பாப்புலாரிட்டியை இவர்கள் மீண்டும் ஒரு முறை எடுத்துக்காட்ட பார்க்கிறார்கள். அதிஷி மார்லேனா நேற்று ஒரு இமோஷனலான ஸ்பீச் எடுத்து வைத்தார். அதற்கான சிறிய ஒரு வீடியோவை நீங்க பார்த்து விடுங்கள். இதற்கு பின்னாடி அவர் எழுப்பிய ஒரு சில மிக முக்கியமான கேள்விகளையும் நீங்க பார்க்க வேண்டும். பாருங்கள். आम आदमी पार्टी के नेता मेरे गुरु अरविंद केजरीवाल जी का धन्यवाद करना चाहती हूँ, जिन्होंने मुझे इतनी बड़ी जिम्मेदारी दी और इस जिम्मेदारी के लिए मुझ पे भरोसा किया। ये सिर्फ आम आदमी पार्टी में हो सकता है, अरविंद केजरीवाल जी के नेतृत्व में हो सकता है कि एक फर्स्ट टाइम पॉलिटिशियन एक राज्य की मुख्यमंत्री बने। मैं एक सामान्य परिवार से आती हूँ। शायद किसी और पार्टी में होती तो चुनाव की टिकट भी नहीं मिलती, लेकिन अरविंद केजरीवाल जी ने मुझ पे भरोसा किया, मुझे विधायक बनाया, मुझे मंत्री बनाया और आज मुख्यमंत्री बनने की जिम्मेदारी दी है। அதிஷி மார்லேனா எடுத்து வைத்த ஒரு சில மிக முக்கியமான விஷயம், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், ஆனால் அதே நேரத்தில் நான் சோகத்திலும் இருக்கிறேன். என்னுடைய அண்ணனான அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் மீது தவறான வழக்குகளை போட்டு அவரை சிக்க வைக்க பார்த்தது பிஜேபி. இன்னைக்கு கோர்ட் வழியாக அவர் வெளிவந்ததற்கு பின்பு எல்ஜியை வைத்து எங்களுடைய அரசாங்கத்தை கவிர்க்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்க்க போகிறார்கள். பிஜேபி எல்ஜியை வைத்து நிச்சயமாக மக்களுக்கு எதிரான செயலில் இறங்குவார்கள். மக்களுடைய ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியை தடுத்து நிறுத்துவதற்கான வேலையை பார்ப்பார்கள். மொஹல்லா கிளினிக்ஸ்களை, இலவச மருத்துவமனைகளை முடக்க பார்ப்பார்கள். அங்க இருக்கக்கூடிய பப்ளிக் ஸ்கூல்களுடைய அந்த பிசினஸை மீண்டும் ஒரு முறை பரப்ப பார்ப்பார்கள். இந்த அனைத்து விஷயங்களையுமே நாங்கள் எதிர்த்தோம். இந்த அனைத்து விஷயங்களையுமே மீண்டும் ஒரு முறை திணிப்பதற்காக பிஜேபி வேலை பார்க்கும் என்று கூறியிருக்கிறார். அதிஷி மார்லேனா எப்படி சீஃப் மினிஸ்டர் ஆனார், எதற்காக அரவிந்த் கெஜ்ரிவால் ரெசிக்னேஷனை கொடுத்தார் என்கிற அனைத்து கேள்விகளுக்கான விடயம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோவை பல்வேறு நபர்களுடன் நீங்க பகிர்ந்தால் மட்டும்தான் எங்களுடைய சேனல்கள் ஊக்கம் கிடைக்கும். எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கி வருகிறார்கள். எங்களுடைய வியூஸ்கள் நீங்க பார்த்ததுனால உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் எங்களுடைய சேனலுடைய கிரெடிபிலிட்டியை பல்வேறு நபர்கள் நம்பினால் கூட அதில் வியூஸை முடக்கக்கூடிய வேலையை ஒரு சில நபர்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறது. தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்த நபர்கள், கடைசி வரை பார்த்த நபர்கள் கீழே கமெண்டில் உள்ள கருத்துக்கள் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி லைக் போடுங்கள், ஷேர் செய்யுங்கள். கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடியில் உங்களுடைய ஆதரவையும் நீங்க அனுப்பலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.